பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ விதமான மனுஷர்களை கடந்து போகிறோம். சில உறவுகள், நட்புகள் கொஞ்ச காலங்கள் டெம்பரவரியாக இருக்கும். சில உறவுகள் லைஃப் லாங் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில் உண்மையான நட்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நமக்கு ஒரு 2000-3000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய தேவைக்கும் நம்முடைய அவசரத்துக்கும் நம்ம கூப்பிடும்போது ஒரு உண்மையாக நமக்கு செவி கொடுத்து ஒரு 2 பேர் நமக்கு உதவி செய்ய தேடி வராங்கன்னு சொன்னால் அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையான நட்பிற்கும் உண்மையான உறவுக்கும் அர்த்தம் புரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இங்கே வேதத்தில் மத்திய 5 அதிகாரம் 46 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரர்கள் அப்படின்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி ஈஸியாக போகிறோன்னா பேங்க் வச்சுக்கலாமே. நம்ம பேங்க்கில் ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கட்டி கரெக்டாக பணத்தை கட்டுற வரைக்கும் நமக்கு மரியாதை இருக்கும். ஒருவேளை நம்ம கட்டாமல் போய்ட்டால் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம உண்மையாகவே நம்மளை சிநேகிக்கிறவர்கள், நம்மளை நேசிக்கிறவர்கள் மட்டுமே நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அந்த டேக்ஸ் கலெக்டர் நமக்கு என்ன வித்தியாசம் உண்டு? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அன்பு இல்லை உறவுன்றது ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு பலனுக்காக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு பலன் தருகிறவர்களை மட்டுமே நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான நட்பு இல்லையே. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்பாக தானே இருக்கும். அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் உண்மையாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேருக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா இதை இன்னும் பிளண்ட்டாக சொல்லணும்னா, நம்மளை நேசிக்கிறவர்களை மட்டுமே நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னால் மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னை எதிர்க்கிறவர்களை சிலுவையில் அறைந்தவங்களை கூட அவங்க மன்னிக்கப்படணும், அவங்க இதை தெரியாமல் செய்கிறாங்கன்னா அவங்களையும் நேசித்து அவங்களுடைய மன்னிப்புக்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்மளை பலனுக்காக, ஆதாயத்துக்காக மாத்திரமே சிலரை நேசிக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாய் அவருடைய அன்பிற்கு நம்ம பாத்திரமாய் இல்லாதவர்களாக மாறிடும். அப்போ உண்மையான ஸ்நேகத்தை, உண்மையான அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய் எதிர்பார்க்கலாக மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல உண்மையான அன்பை கொடுக்கிறவர்களாய், உண்மையான சிநேகிதர்களாய் நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம யோசித்து செயல்பட்டோன்னா நிச்சயமாய் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.